வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரும்பு டன்னுக்கு விவசாயிகளுக்கு ரூபாய் 4000 விலையாக கிடைக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. நெல்லை மாமன்றத்தில் விசில் அடித்தபடி வந்த தாவேகா கவுன்சிலரை 2 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் மேயர் ராமகிருஷ்ணன். சபாநாயகர் சட்டத்தின் காவலரா அல்லது மதத்தின் பிரதிநிதியா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 39 பேர் படுகாயம், 12 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மத்திய பிரதேசத்தில் சாக்கடை கால்வாயில் வேன் அடித்து செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசு வழங்கும் தொகையுடன் தமிழக அரசு வழங்கும் தொகையும் சேர்த்து கரும்பு டன்னுக்கு விவசாயிகளுக்கு ரூபாய் 4000 விலையாக கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டசபையின் 110வது விதியின் கீழ் நெல் கரும்பு விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை குறித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றினார். அப்போது விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் நெல் கரும்பிற்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்து உள்ளோம். சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 280க்கும் பொது ரக நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 150 உயர்த்தி வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் சன்ன ரக நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 2750, பொது நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரூபாய் 2600 கிடைக்கும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் சர்க்கரை ஆலைகளில் கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு 3290 ரூபாய் 50 காசுகள் வழங்குகிறது. அத்துடன் கரும்பிற்கான ஊக்கத்தொகையாக டன்னுக்கு 709 ரூபாய்க்கு 50 காசுகள் சேர்த்து தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் கரும்பு விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு ரூபாய் 4000 விலையாக கிடைக்கும் என்றும், நமது தாவேக அரசு விவசாயிகளை விட்டுவிடாமல் தோளோடு தோள் கொடுத்து விவசாயிகளுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். நெல்லை மாமன்றத்தில் விசில் அடித்தபடி வந்த தாவேகா கவுன்சிலரை மேயர் ராமகிருஷ்ணன் 2 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்ற போது தாவேகா கவுன்சிலர் அல்லா பிச்சை என்பவர் தோளில் கட்சி துண்டுடன் விசில் அடித்தபடி உள்ளே வந்துள்ளார். இதற்கு மன்றத்தில் இருந்த உறுப்பினர்கள் சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மாமன்றத்தில் விசில் அடிக்க கூடாது, மாமன்றத்தில் அதற்கு அனுமதியும் கிடையாது, மாமன்றத்திற்கு என ஒரு மரியாதை உள்ளது என கூறி உறுப்பினர்கள் எதிர்ப்பு கோஷம் எழுப்பினர். அப்போது உறுப்பினர் ஒருவர் மேயரை நோக்கி, இது என்ன கேலி கூத்து, ஒரு முறை விசில் அடித்ததும் அதனை நிறுத்தும்படி நீங்கள் கூறினீர்கள், அவர் கேட்கவில்லை, மறுபடியும் விசில் அடிக்கிறார், நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா இல்லையா என கேள்வி எழுப்பினார். அவருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் ராமகிருஷ்ணன், அவர் இயக்கம் ஒன்றில் இணைந்திருக்கிறார், அதனால் அந்த இயக்கத்தின் சின்னம் பயன்படுத்துவது என்பது அவருடைய உரிமை. ஆனால் இந்த மாமன்றத்திற்கு என மரியாதை உள்ளது என்றும், இதன் வரலாற்றிலேயே இதுபோன்று யாரும் செயல்பட்டது கிடையாது என்றும், அவர் வேண்டுமென்றே செய்திருக்கிறார். 2 முறை எச்சரித்தும் அதனை கேட்காமல் 3வது முறையாக அவர் விசில் ஊதியுள்ளார். அவர் 9, 10 ஆகிய மாதங்களில் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என கூறி 2 மாதங்களுக்கு அவரை சஸ்பெண்ட் செய்து மேயர் ராமகிருஷ்ணன் அதிரடி உத்தரவிட்டுள்ளார். சபாநாயகர் சட்டத்தின் காவலரா அல்லது மதத்தின் பிரதிநிதியா என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்றமே கருக்கலைப்பு என்பது பெண்களின் அடிப்படை உரிமை என்பதையும், தனது உடல் குறித்து முடிவெடுக்கும் உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மிக முக்கியமானது என்பதையும் பல வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளில் உறுதிப்படுத்தி உள்ளது என்றும், இத்தகைய சூழலில் கருக்கலைப்பு ஒரு கொலை என முழக்கமிடும் மத ரீதியான ஊர்வலத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பங்கேற்பது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கும் நாட்டின் சட்டங்களுக்கும் சவால் விடுவதற்கு சமமாகும் என்று தெரிவித்தார்.
மேலும் சட்டமன்றத்தின் சபாநாயகர் என்பவர் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பவராகவும் சட்டத்தின் ஆட்சி நடப்பதை உறுதி செய்பவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பைபிள் வசனங்களை போதித்து மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்பட்டதாக கடும் விமர்சனத்திற்குள்ளான ஜேசிடி பிரபாகர் தற்போது மீண்டும் ஒரு மதவாத நிலைப்பாட்டை வெளிப்படையாக ஆதரிப்பது அவர் வகிக்கும் பதவியின் மாண்பை குலைத்திருப்பதாக உள்ளது எனவும், மத அடையாளத்திற்காக பெண்களின் உரிமைகளுடன் விளையாடும் இத்தகைய பிற்போக்குத்தனமான போராட்டங்கள் நவீன சமூகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என்றும், நாட்டின் சட்டத்தை விட தனிப்பட்ட மத கோட்பாடுகளுக்கே முக்கியத்துவம் அளிக்கும் சபாநாயகரின் செயல் தமிழகத்தின் முற்போக்கு சிந்தனை மற்றும் சமூக நீதி பாரம்பரியத்திற்கு விடப்பட்ட சவாலாகும் என்றும், சமூக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் இத்தகைய செயல்பாடுகள் கடும் கண்டனத்திற்குரியவை என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் படுகாயமடைந்தனர். உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த போரில் உக்ரைனுக்கும் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டார். ஆனால் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரஷ்யாவின் தத்தாரிஸ்தான் மாகாணம் நிஸ்னே காம்ஸ் நகரத்தில் உள்ள குடியிருப்புகள் மீது உக்ரைன் இன்று ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் 39 பேர் படுகாயமடைந்தனர். அரசு அதிகாரிகள் வாங்கும் சம்பளத்திற்கு நேர்மையாக வேலை செய்தால் நாடும் மக்களும் என்றோ முன்னேறி இருப்பார்கள் என்று அரக்கோணத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ரயில் பயணிகள் சங்க தலைவர் நைனா மாசிலாமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைவர் நைனா மாசிலாமணி உரையாற்றினார். அப்போது ரயில் பயணிகளுக்கும் ரயில் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் கோரிக்கையாகவே இருந்து வருகிறது என்றும், அரசு அதிகாரிகள் வாங்கும் சம்பளத்திற்கு நேர்மையாக வேலை செய்தால் நாடும் மக்களும் என்றோ முன்னேறி இருப்பார்கள் என்றும், அரக்கோணம் ரயில் பயணிகள் சங்க உறுப்பினர்கள் அடையாள அட்டையை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும், பயணிகள் உரிமைக்கு குரல் கொடுத்தால்தான் நாம் இருக்கிறோம் என்று நயினார் மாசிலாமணி தெரிவித்தார். கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட தலைவர் தேவராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கினார். இதில் ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளர் தியாகராஜன், துணைத் தலைவர் வெங்கடரமணன், பொருளாளர் ஏகாம்பரம், யஸ்வந்த் ராவ், ராகு, ராஜேந்திரன், சீனிவாசன், சரவணன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியாத்தத்தில் CITU தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வை கண்டித்தும் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக CITU உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பல்வேறு அமைப்பினர் இணைந்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் CITU மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். போராட்டத்தை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சாமிநாதன் தொடங்கி வைத்தார். அப்போது தொழிலாளர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை காந்தி பெயரிலேயே செயல்படுத்த வேண்டும், பீடி தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில்களை பாதுகாத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் CITU தொழிற்சங்கத்தினர், விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இருளர் குடும்பங்களை சட்டமன்ற உறுப்பினர் தமின்முன் அன்சாரி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரணம் வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி அடுத்த ஆதிவராகநல்லூர், பரேகான், தைக்கால், மேப்பேட்டை பகுதிகளில் வசிக்கும் இருளர் இன மக்களின் 16 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பலானது.
இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின்படியும் கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் NRKB கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவரும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமாகிய தமின்முன் அன்சாரி மற்றும் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மருத்துவர் மனோகர் ஆகியோர் தீ விபத்தில் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மேற்கு ஒன்றிய செயலாளர் மருத்துவர் மனோகர் ஏற்பாட்டில் முதற்கட்டமாக ஆடைகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய திமுக நிர்வாகிகள் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இரு பிரிவுகளில் 2 வெள்ளிப் பதக்கம் வென்ற மதுரை மாணவருக்கு வேலம்மாள் குளோபல் பள்ளியில் குழும தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் மாணவர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் கௌதம் கிருஷ்ணா என்பவர் சிறு வயது முதலே செஸ் போட்டிகளில் ஆர்வமாக பங்கேற்று மாநில மற்றும் தேசிய செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளார். இதனையடுத்து ஆசிய மற்றும் சர்வதேச செஸ் போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். இந்நிலையில் சீனாவில் தொழில் நகரான ஹாங்காங்கில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி முதல் துவங்கி 31ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற்ற ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் சார்பில் இரு பிரிவுகளில் பங்கேற்று 2லுமே வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளார். இவர் மதுரை வந்தபோது வேலம்மாள் குளோபல் பள்ளியில் குழும தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் மாணவர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அரக்கோணத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழனிப்பட்டை பகுதியில் இந்தியர் தொழிற்சங்கத்தினர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர், அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் உடனே அனைவரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 சட்ட தொகுப்பினை திரும்ப பெற வேண்டும், விவசாய பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை வழங்க வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு மாதவன்குறிச்சி கிராமத்தில் மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையை மீட்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மால்மருகன் என்பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மாதவன்குறிச்சி கிராமத்தில் 100 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் வண்டிப்பாதை மற்றும் தெருப்பாதையை ஆக்கிரமித்து அடைத்துள்ளதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கும் ரேஷன் கடை மற்றும் விஓ அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதியைச் சேர்ந்த மால்மருகன் என்பவர் மனு அளித்துள்ளார். மனு அளித்த பின்னர் மால்மருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மாதவன்குறிச்சி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் வண்டிப்பாதை மற்றும் தெருப்பாதையை சிலர் ஆக்கிரமித்து அடைத்து வைத்துள்ளார்கள் என்றும், இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குறிப்பிட்ட பாதை சர்வே எண் 16இல் இருந்து சர்வே எண் 9ற்கு செல்லும் வண்டி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது என தெரிவித்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது பொதுப்பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதியில் எந்தவித கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் ஜூன் 6ஆம் தேதி இரவு சிலர் தெருவிளக்கை அணைத்துவிட்டு பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த காங்கிரீட் சாலையை உடைத்து வேலிக்காக கருங்கற்களை நட்டு பாதை அடைத்துவிட்டனர் என்றும் மால்முருகன் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கான சிசிடிவி ஆதாரங்களுடன் குலசேகரனப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு பொது பாதையை மீட்டு தர வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த மால்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆம்பூரில் தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையம் முன்பு மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அருள் சீனிவாசன் தலைமையில் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் ரத்து செய்ய வேண்டும், விவசாய மற்றும் தொழிலாளர் விரோத வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும், புராண காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்ட காவேரி ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில்களை ஆம்பூர் ரயில் நிலையத்தில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிதாக பாலக்காடு விரைவு ரயிலை நிறுத்திட தெற்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும், பீடி, டேனரி மற்றும் சுய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000 வழங்கிட வேண்டும், வீடு இல்லாத தொழிலாளர்களுக்கு வீட்டுமனை அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியதுடன் என் வளம் இல்லை, இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற எம்ஜிஆர் பாடல் வரிகளை பாடி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அசைன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் கால் மற்றும் கணுக்கால் சிகிச்சைகளுக்கான நவீன தொழில்நுட்பம் குறித்த மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்து சர்வதேச அளவிலான மருத்துவ கருத்தரங்கம் தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கில் இந்தியா மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த முன்னணி கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர். கருத்தரங்கில் சர்வதேச கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சை எலும்பியல் சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்று தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். அப்போது தடகளம், கால்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஏற்படும் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான சிகிச்சை முறைகள் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கருத்தரங்கில் ஆர்த்தோ 1 மருத்துவமனையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான மருத்துவர் டேவிட் வி ராஜன் பேசினார். அப்போது கால் மற்றும் கணுக்கால் அறுவை சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்களை உலகின் முன்னணி மருத்துவ நிபுணர்களிடம் இருந்து இளம் எலும்பியல் மருத்துவர்கள் கற்றுக்கொள்ள இந்த கருத்தரங்கம் சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் மருத்துவர் டேவிட் ராஜன் தெரிவித்தார். மேலும் கருத்தரங்கின் மூலம் தடகளம், கால்பந்து, கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் ஈடுபடும் வீரர்களுக்கு ஏற்படும் கால் மற்றும் கணுக்கால் பாதிப்புகளுக்கான மேம்பட்ட சிகிச்சை வாய்ப்புகள் குறித்து மருத்துவர்களுக்கு கூடுதல் புரிதல் கிடைத்துள்ளது என்றும் மருத்துவர் டேவிட் ராஜன் தெரிவித்தார். கோட்டக்குப்பத்தில் சக தொழிலாளியை கொலை செய்துவிட்டு விஜயவாடாவிற்கு தப்பி சென்ற 2 வாலிபர்களை காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலம் ஹவுரா பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் ஜனாவின் மகன் பிரகாஷ் ஜனா என்பவர் திருமணம் செய்து கொண்டு மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தங்கியிருந்த ஹவுரா பகுதியைச் சேர்ந்த ரோஹித் சிங், சையந்தாஷ் குப்தா ஆகியோரை சந்திக்க வந்தார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி நண்பர்கள் தங்கியிருந்த அறையில் இரத்த காயங்களுடன் பிரகாஷ் ஜனா பிணமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரன் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறை ஆய்வாளர் பாபு, துணை ஆய்வாளர் அன்பழகன் ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் பிரகாஷ் ஜனாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து அங்குள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது நண்பர்களை பார்க்க வந்தபோது மது போதையில் இருந்த பிரகாஷ் ஜனாவின் செல்போன் மற்றும் ரூபாய் 1900 ரோஹித் சிங், யசந்தா குப்தா ஆகியோர் திருடிக் கொண்டு சுவற்றில் தலையை முட்டி கொலை செய்துவிட்டு யாருக்கும் சந்தேகம் வராதபடி காலையில் கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு மதிய வேளையில் பேருந்து மூலம் ஆந்திரா சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் காவல்துறையினர் செல்போன் சிக்னல் மூலம் விஜயவாடா சென்று இருவரையும் கைது செய்து கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டை உயர்த்துவது தொடர்பாக நீதியரசர் தலைமையில் புதிய குழு உருவாக்கப்படும் என்று சென்னை செனாய் நகரில் நடைபெற்ற
குடற்புழு தொற்று தடுப்பு நாள் நிகழ்ச்சியில் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை செனாய் நகரில் உள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு தொற்று தடுப்பு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் குடற்புழு தொற்று 85% இருந்து 72% குறைந்துள்ளது என்றும், இருப்பினும் 72% என்பது அதிகமான அளவே என்றும், இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் என்றும், குழந்தைகள், பெண்கள் மட்டுமின்றி அனைவரும் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரையை உட்கொள்வது நல்லது என்றும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் முன்னேற்பாடு பாதுகாப்பு பணிகள் குறித்து துணை ஆட்சியர் உட்கர்ஷ் குமார் ஆய்வு செய்தார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்கள், நீர்நிலைகளில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துவதற்காக கூடுகின்றனர். அந்த வகையில் பிரசித்தி பெற்ற சித்தர்கள் வாழும் மலை என்று கருதப்படும் மதுரை மாவட்டம் சதுரகிரி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அங்கு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் உசிலம்பட்டி துணை ஆட்சியர் உட்கர்ஷ் குமார், TRO சக்திவேல் மற்றும் கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் சதுரகிரி மலை மீது ஏறி சென்று சுந்தர மகாலிங்க கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தனர். அப்போது கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என உசிலம்பட்டி துணை ஆட்சியர் உட்கர்ஷ் குமார் தெரிவித்தார். தொழிலாளர்களுக்கு முன்விரோதமான 4 தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செய்யாற்றில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பேருந்து நிலையம் எதிரே மத்திய அரசை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட இணைச் செயலாளர் சங்கர் தலைமையில் பெண்கள் உள்ளிட்ட இந்திய தொழிற்சங்கத்தினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் என 100க்கு மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களுக்கு விரோதமான 4 தொகுப்பு சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வமான குறைந்தபட்ச ஆதாரங்களை MSP வழங்கிட வேண்டும், மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தில் VBG ராம்ஜி திட்டத்தை கைவிட வேண்டும், 8 மணி நேர வேலையை உத்தரவாதப்படுத்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஒப்பந்த பணியாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் வடிகால் வாரியம் அமைக்க வேண்டும், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து மற்றும் பொதுத்துறை வாரியங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஒப்பந்த முறையை ரத்து செய்து அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும், அங்கன்வாடி மையங்களில் நிலவும் காலி பணியிடங்களில் ஊழியர்களை நிரப்பி பற்றாக்குறையை போக்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். கரும்பு டன்னுக்கு விவசாயிகளுக்கு ரூபாய் 4000 விலையாக கிடைக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. நெல்லை மாமன்றத்தில் விசில் அடித்தபடி வந்த தாவேகா கவுன்சிலரை 2 மாதம் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் மேயர் ராமகிருஷ்ணன். சபாநாயகர் சட்டத்தின் காவலரா அல்லது மாதத்தின் பிரதிநிதியா? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் 39 பேர் படுகாயம், 12 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. மத்திய பிரதேசத்தில் சாக்கடை கால்வாயில் வேன் அடித்து செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.